நீங்க எடுத்துக்க ஜப்தி லீகலா வந்து நீங்க எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அதுக்கு மீறி சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் ஓவர் டார்ச்சர் போனேன். நான் எங்கேயும் போனாலுமே எங்க போக விடாம என்ன செஞ்சாலுமே வந்து திருப்பி எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு நாள் அதப்போ வீட்டுக்கு போக பொம்பளை அரட்டை மிரட்ட இந்த மாதிரி பண்ணி சொல்லி அசிங்கப்படுத்தி ஊருக்குள்ள எல்லாம் வந்து நான் இல்லாதப்போ வந்து வீட்டுக்குள்ள போய் ஊருக்குள்ள போய் அசிங்கப்படுத்தி வச்சு செஞ்ச எல்லாருமே வந்து இந்த மாதிரி மன உளைச்சல் ஆளாக்கியிருக்காங்க. எங்க அம்மா என் வீட்டை மட்டும் எடுத்தது எல்லாமே எங்க அம்மா கூட்டி இருக்க வீட்டை வந்து ஜப்தி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி என் அம்மாவை அவதூறா பேசி தப்பா பேசியிருக்காங்க. அந்த மன உளைச்சல்ல தாங்காம எங்க அம்மா வந்து சூசைட் அட்டன் பண்ணி தற்கொலை இறந்துட்டாங்க. இறந்துட்டு குழந்தையும் சேர்ந்து குழந்தை தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்குமே மன உளைச்சல் ஆளாக்கி வச்சு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா வந்து இந்த அதுல வேலை பார்க்குறவங்க மேனேஜர் மாயாண்டி, கண்ணன், கார்த்திக் சேது கலெக்ஷன் ஏஜென்ட் இவங்க தான் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் கொடுத்து எனக்கு குடும்பமே இன்னைக்கு வந்து சாமியை நான் இழந்துட்டு உட்காந்துருக்கேன். எனக்கு எல்லா சொத்துமே அதுதான். இன்னைக்கு என் சொத்துவே நான் இழந்துட்டு உட்காந்துருக்கேன். இவங்களுக்கு இந்த மாதிரி இனிமேல் யாருக்குமே நடக்கக்கூடாது. முக்கியமா இதுக்கு காரணமான இவங்களை வந்து கவர்மெண்ட்டுக்கு எப்படி தெரியல, ஆனா இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து இவங்களை இனிமேல் அடுத்த குடும்பத்துக்கு இது மாதிரி நடக்காத அளவுக்கு ஏதாச்சும் ஒரு இது வந்து கவர்மெண்ட் பார்த்து ஏதாச்சும் ஒரு இது எனக்கு நியாயம் கிடைக்கும். எனக்கு தேனி வரதராஜபுரத்தில் வீட்டுக்கடன் விவகாரம் தொடர்பாக மூதாட்டி தற்கொலை, அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் விக்னேஷ். வணக்கம் விக்னேஷ். வீட்டை ஜப்தி செய்ய வந்த தனியார் நிதி நிறுவன ஊழியர்கள் மிரட்டல் விடுத்ததாக குற்றச்சாட்டும் எழுந்திருக்கிறது. அது குறித்த மேலும் விவரங்கள். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்திருக்கும் வரதராஜபுரம் கிராமத்தில் உள்ள ஒத்த வீடு பகுதியில் வசித்து வருவர் ரஞ்சித். 37 வயதான இவர் கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி சத்யா என்ற மனைவியும், தர்மிகா, லித்திகா ஸ்ரீ என்ற மகளும், கேசவ பாண்டி என்ற மகனும் உள்ளனர். ரஞ்சித்துடன் அவருடைய அம்மா பஞ்சம்மாள் ஒன்றாக தங்கி வசித்து வந்துள்ளனர். ரஞ்சித் கடந்த 2024ஆம் ஆண்டு மதுரையில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் அவர் பெயரில் உள்ள வீட்டை அடமானம் வைத்து 25 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியுள்ளார். தொடர்ந்து கடன் தொகையை செலுத்தி வந்த அவர் கடந்த சில மாதங்களாக குடும்ப சூழ்நிலை காரணமாகவும் கடன் தவணையை செலுத்த முடியாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக நிதி நிறுவன பணியாளர்கள் பணத்தை கட்ட சொல்லி தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துள்ளனர். நாளடைவில் நிதி நிறுவன பணியாளர்கள் நெருக்கடி அதிகரித்தும் மிரட்டல் விடுக்கும் வகையில் பேசியதாகவும், தொடர்ந்து ரஞ்சித் வீட்டிற்கு நேரில் வந்து பணியாளர்கள் தவணை தொகையை செலுத்தவில்லை என்றால் வீடை சப்தி செய்து விடுவோம் என்றும் மிரட்டியுள்ளனர். கூலி தொழிலில் வீட்டில் நிதி நிறுவன சார்பில் நோட்டீஸ் ஒட்டியும் பெயிண்டால் இந்த சொத்து நிதி நிறுவனத்துக்கு சொந்தமானது என்றும் எழுதியுள்ளனர். இதோடு மட்டுமின்றி கூலி தொழிலின் தாய் வீட்டையும் சேர்த்து சப்தி செய்து விடுவோம் என மிரட்டி நோட்டீஸ் அனுப்பியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த பஞ்சம்மாள் ரஞ்சித் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் வெளியே சென்றிருந்த போது விஷ மருந்தை குடித்துள்ளனர். மேலும் விஷ மருந்தை தன்னுடைய இருந்த பேத்தி தர்ணிகாவிற்கும் கொடுத்ததாக கூறப்படுகிறது. வீட்டில் இருவரும் மயங்கி இருந்த நிலையில் ரஞ்சித் இருவரையும் ஆம்புலன்ஸ் மூலம் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு சிகிச்சை சேர்த்தார். அங்கு இருவரும் தீவிர சிகிச்சையில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பஞ்சம்மாள் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் குறித்து ராஜதானி காவல் நிலையத்தில் ரஞ்சித் கொடுத்த புகாரின் அடிப்படையில் நிதி நிறுவன ஊழியர்கள் மாயாண்டி, கண்ணன், கார்த்திக், சேது உள்ளிட்ட 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.